யாரை கண்டும் மிரண்டு போய் அதிமுக கூட்டணி அமைக்கவில்லை என்றும் தமிழக மக்கள் நலனுக்கு எதிரானது என்றால் எந்த கட்சியும் அதிமுக எதிர்க்கும் எனவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மக்களவை மற்றும் தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஊர்கள்தோறும் வேனில் சென்று ஆதரவு திரட்டி வருகிறார். சோழிங்கநல்லூரில் தொடங்கி திருப்போரூர், மாமல்லபுரம், திருக்கழுக்குன்றம், தாம்பரம், பல்லாவரம், கிண்டி என பல இடங்களிலும் அவர் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். இந்த பிரச்சார பயணத்தின் போது பல இடங்களில் கலை நிகழ்ச்சிகள், ஆடல் பாடல் என களை கட்டின. இந்த பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், காவிரி பிரச்சனையில் அதிமுக காட்டிய அக்கறையை திமுக ஒருபோதும் காட்டியது இல்லை என்றார். மத்திய கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகித்த போது நடுவர் மன்ற தீர்ப்பை அரசிதழில் வெளியிடக்கூட திமுக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். 2007 திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி பங்கு வைத்தது. அந்த காலகட்டத்திலே நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு வெளியானது. அந்த நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பிலே கெஜெட் மத்திய அரசிலே வெளியிடப்பட வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை விவசாயிகளும் அத்தனை கட்சிகளும் குரல் கொடுத்தன. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் செவிசாய்க்கவில்லை. அவர்கள் முயற்சி செஞ்சிருந்தா 2007 நடுவர் மன்ற தீர்ப்பை மத்திய அரசு கெஜெட்டில் வெளியிடப்பட்டிருக்கும். அதற்கு பின்னாடி 10 ஆண்டு காலம் நம்ம விவசாயிகள் இன்னலுக்கும் அல்லலுக்கும் துயரத்திற்கும் ஆளாகப்பட்டிருக்க மாட்டாங்க. சிலை கடத்தல் தடுப்பிற்கு என்று தனி காவல் பிரிவு அமைக்கப்படும் என்ற ஸ்டாலினின் பேச்சை கிண்டலடித்த முதலமைச்சர், எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே சிலை கடத்தலை தடுக்க தனி போலீஸ் பிரிவு அமைக்கப்பட்டு விட்டது என்றார். ஸ்டாலின் போய் திண்டுக்கல்ல பேசியிருக்கார். சிலை தடுப்புக்கு ஒரு தனி பிரிவு ஏற்படுத்தணும். ஏற்கனவே பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற காலத்திலே சிலை தடுப்பு பிரிவு ஒன்று ஏற்படுத்தப்பட்டு விட்டது. அது கூட தெரியாம பேசிட்டு இருக்காரு பாவம். திமுகவினர் அத்துமீறி செயல்படுவதாக கூறிய முதலமைச்சர், அந்த அத்துமீறல்களுக்கு முடிவு கட்டப்படும் என்றார். திமுக அராஜகம் இன்னைக்கு உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு, இன்னைக்கு அழகு நிலையத்துக்கு போய் அந்த பெண்கள் பியூட்டி பார்லருக்கு போய் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. பிரியாணி கடைக்கு, புரோட்டா கடைக்கு போறாங்க, நல்லா வயிறு நம்ம சாப்பிட்றாங்க. ஆனா சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுக்கணுமா வேணுமா? கொடுக்கறது இல்லை. கேட்டா உரிமையாளர் பிடிச்சி அடிக்கிறாங்க. தேங்காய் கடைக்கு போறாங்க, தேங்காய் வாங்கிட்டு அதுக்கு உண்டான பணத்தை பெண்கள் கேட்டா திமுக காரர் அடிக்கிறான். இப்ப கூட தாம்பரத்தில் ஏதோ கான்ட்ராக்ட்காரர் அடிச்சுதான் பத்திரிகையில் பார்த்தேன். கான்ட்ராக்ட்காரர் செருப்பு, ஒரு கான்ட்ராக்ட்காரரு பில்லு கொடுக்கலன்னு சொல்லி செருப்பு அடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட அராஜகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு. மத்தியில் நிலையான ஆட்சி வேண்டும் என்பதற்காகவே பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதாக கூறிய அவர், யாரை கண்டும் மிரளவில்லை, யாருக்கும் அதிமுக அடிமையில்லை என்றார். நாட்டு மக்களுக்கு பாதகம் விளைவிக்கும் திட்டம் என்றால் அதை பாஜக கொண்டு வந்தாலும் அதிமுக எதிர்க்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்க கூட்டணி வச்சா நல்லது, அது மதவாத கட்சி கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வச்சா மதவாத கட்சி. இதெல்லாம் அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுக்கு எது நன்மை கிடைக்குமோ அதற்காக ஆதரவு கொடுப்போம். நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு எது எதிர்ப்பா இருக்கிறதோ அதை நாங்கள் எதிர்ப்போம். நாங்க பார்த்து யாரையும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மக்களுக்கு நன்மை செய்வதற்காக கூட்டணி அமைச்சிருக்கிறோம். என்னமோ நாங்க அதிமுக அரண்டு போய் அதோட கூட்டணி வச்சுட்டோம், ஒருபோதும் கிடையாது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகள், குளங்களும் தூர்வாரப்படும் என்ற முதலமைச்சர், நீர்நிலைகளை காக்க 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார். இந்த மாவட்டம் ஏரிகள் நிறைந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஏரிகள், குளங்கள் அனைத்தும் தூர் வாரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். நதியின் வழியாக உபரி நீர் போய் கடலில் போய் கிடைக்கிறது. அப்படிப்பட்டு உபரியாக செல்கின்ற நீரை அங்கங்கே தடுப்பணையில் கட்டி, நதியின் குறுக்கே தடுப்பணை, ஓடையின் குறுக்கே தடுப்பணை கட்டி அங்கே நீரை சேமித்து நிலத்தடி நீரை உயர செஞ்சு விவசாயத்திற்கு தேவை நீர் கிடைக்க, குடிநீருக்கு தேவை நீர் கிடைக்க இன்னைக்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கு. அதற்காக 3 ஆண்டு கால திட்டமாக 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் திருப்போரூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளருக்கும், தென்சென்னை மக்களவை தொகுதி வேட்பாளர் ஜெயவர்தனுக்கும், காஞ்சிபுரம் தொகுதி வேட்பாளர் மரகதம் குமாரவேலுவுக்கும், ஸ்ரீபெரும்புதூர் வேட்பாளர் வைத்திலிங்கத்துக்கும் ஆதரவு திரட்டினார். இதேபோன்று போரூர், பூந்தமல்லி, திருவழிசை, வெள்ளவேடு, காக்கலூர் TNHP சாலை, ஆவடி, அம்பத்தூர், செங்குன்றம் உள்ளிட்ட 15 இடங்களிலும் அதிமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு திரட்டினார்.
விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் 2000 கோடி ரூபாயில் சென்னை அருகே உணவு பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். திருவள்ளூர் தனி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் டாக்டர் வேணுகோபால் மற்றும் பூந்தமல்லி சட்டமன்ற வேட்பாளர் வைத்தியநாதன் ஆகியோரை ஆதரித்து காக்கலூரில் பேசிய முதலமைச்சர் இவ்வாறு கூறினார். மத்திய அரசு சிறு குறு விவசாயிகளுக்கு 3-4 மாதத்திற்கு ஒரு முறை 2000 ரூபாய் கொடுக்கும். 4 மாதத்திற்கு ஒரு முறை தொடர்ந்து வழங்கப்படும். வருஷத்துக்கு 6000 ரூபாய் சிறு குறு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்று அறிவிச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட 40 லட்சம் விவசாயிகளுக்கான சிறு குறு விவசாயிகள், அந்த 40 லட்சம் சிறு குறு விவசாயிகளுக்கு இதுவரைக்கும் 25 லட்சம் விவசாயிகளுக்கு வந்துடுது.